வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு அருமையான அல்டிமேட்டான வெங்காய குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நல்லா வறுத்தரைச்சி இந்த வெங்காய குருமா செஞ்சுருக்கேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த அருமையான வறுத்தரைச்ச வெங்காய குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் தனியா விதை சேர்த்துக்கலாம், அதாவது கொத்தமல்லி விதை. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு. இப்போ இதில் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை. இப்போ இது கூடவே 7லேருந்து ஒரு 8 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 5 பீஸ் வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இதை விட இன்னும் ஒரு 2-3 சேர்க்கலாம். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, அதனால நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் சைஸாக 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப சிவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, லேசாக பரட்டி விட்டுட்டு கேஸ் அமர்த்திடணும். அவ்வளோ அந்த சூட்டிலே வந்து வதங்கிடும். இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க டேஸ்ட்டு மாறிக்கிட்டே போகும். அவ்வளோதான். அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு, தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்கவும் மீடியம் சைஸாக 3 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா 2 தான் சேர்த்துருக்கேன், அதனால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா நிறைய சேர்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா திக்காகவே வரும், ஏன்னா நான் வெங்காயம்லாம் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கனால நல்லா திக்காகவே வரும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா 3 விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தகன்னு வெங்காய குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்தில் கூட நீங்கள் இதை ஊற்றி சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சுட சுட பஞ்சு போல் இட்லி சுட்டு இந்த குருமா வந்து அது மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.